அத்தகைய ஆனந்தம் தான் உன்னுடைய ஸ்வரூபமா இருக்கிறதுனால அந்த ஆனந்தத்தை மறந்துட்டு நாம் அழுமூஞ்சியா உலகத்துல ஏதோ ஒரு விஷயத்தை நினைச்சிட்டு துக்கப்பட்டு இருக்கிறதுனால நாமே பந்தப்பட்டுட்டா மாதிரியும் துக்க ஜீவன் மாதிரி நினைச்சுட்டு இருக்கோம். ஒரு அழுக்கு வஸ்திரம் இருக்கு, ஒருத்தர்கிட்ட துவைக்க கொடுக்கிறோம், துவைச்ச உடனே பளிச்சுன்னு வருது. அவர் என்ன பண்ணினார்னா அதுல வெண்மையா அந்த பளிச்சுன்னு ஏதாவது சேர்த்தாரானா, சேர்க்கல, ஏற்றின அழுக்கை இறக்கினார், அது வெளுத்து போயிடுது. அது மாதிரியா மனசுக்கு நீ ஒன்னும் புதுசா பண்ண வேண்டாம், என்னத்தெல்லாம் ஏற்றி வச்சுருக்கியோ அதெல்லாம் இறக்கினாலே அந்த ஆனந்தம் உள்ள இருக்கே தவிர ஆனந்தம் ஆகாசத்திலிருந்து வந்து குதிக்க போறதில்ல, வெளியிலேந்து வர போறதில்ல, அது ஒரு மரம் செடி கொடி மாதிரி உள்ள முளைக்க போறதில்ல. உனக்குள்ளேதான் அந்த நிரந்தரமான ஆனந்தம் இருக்கு. அந்த ஆனந்தத்துக்கு தான் பிரம்மம்னு பேரு, அந்த ஆனந்தத்துக்கு தான் பகவான்னு பேரு.